Hi friends, Assalamualaikum, welcome back to our channel. In the video la ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொலா பணியாரம். இதுக்கு வந்து நைஸான அரிசி மாவு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து கப் மெஷர்மென்ட் தான் பண்ணேன். 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 250 கிராம் கப்ல. நல்ல நைஸான மாவா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை கழுவிட்டு சேர்த்திருக்கேன். தூசி மண்ணெல்லாம் இருந்ததுனால. அப்புறம் ஒரு முட்டை. நெய் 50 கிராம் சேர்த்திருக்கேன். அதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மாவு பண்ணிடுறப்ப நெய் கக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய் கக்கிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆயிரும். எண்ணெய் சேர்த்தாலும் அப்படி தான், இல்லை நெய் வந்து நீங்கள் அதிகமாக சூடு பண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலுமே வந்து அப்படியே வந்து மாவுலேருந்து வெளியில் வர மாதிரி ஆயிரும். நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் பிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து நான் 250 கிராம் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு 200 கிராமே கரெக்டாக இருந்துச்சு. சில மாவுக்கு வந்து அதிகமாக தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோ தேங்காய் பாலோ சேர்த்தோம் அப்படின்னா இழுக்கிற மாதிரி இருக்கும் பணியாரம்லாம் செய்கிறப்ப. நான் வச்சுருந்த மாவு வந்து ரொம்ப நல்லா நைஸாக இருந்ததுனால கரெக்டாக இருந்துச்சு. கொரண்ட மாவு எடுத்திங்க அப்படின்னா சரியாகவே வராது. அதனால் மாவு மட்டும் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மெலிசாக வந்து தட்டை வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜீனி சேர்த்து பண்ணுறது இருக்குது. அதுதான் சீருக்கெலாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கும். ஜீனி சேர்த்து பண்ணுறது வந்து நல்லா வந்து மெலிசாக சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு தேய்க்கலாம். ஆனால் இது வந்து அந்த மாதிரி தேய்க்க முடியாது. சீக்கிரமாக வெடிப்பு வந்துடும் ஓரளவுக்கு மேலே தேய்ச்சிட்டோம் அப்படின்னா. இந்த அளவுக்கு தேய்க்கணும். நான் இப்போ தேய்ச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஹைட்டு வச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு ஓரத்தில் 2யும் ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஓரம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து நல்லா வந்து மெலிசாக்கி விட்டுறணும். அப்படி இல்லைனா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப நடுப்புற மட்டும் சரியாக வந்து வேகாமல் சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆனால் எவ்வளோ நேரம் வருதோ அப்படின்னாலுமே கலர் வராது, வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கு பேரே வந்து வெள்ளை பணியாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். வெள்ளை பணியாரம், சுருள் பணியாரம், உப்பு பணியாரம் அந்த மாதிரி. ஏன்னா ஜீனி சேர்க்கல இல்லையா, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க போல். இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அவ்வளோ நாள்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா செய்கிறது கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால 2 இல்லை 3 நாள்லேயே காலியாயிரும். ஏன்னா சீனி எதுவுமே சேர்க்கல, சர்க்கரை இது மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஜீனி வேணாம், காரம் வேணாம், ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். திகட்டாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பணியாரம் சரியாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா மாவு பிணையிறது தான் இருக்குது. நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிணைச்சோம் அப்படின்னா நல்லா தேய்க்கவும் வரும். அதே மாதிரி உடைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக உடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஹார்டாக ஆயிரும். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.